ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். சக்தி டிவைன் குரூப் சத்சங்கம் சார்பில் இன்றைய தகவல். இறைவனின் அருளாற்றல். ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதக முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார். ஒன்றும் வேண்டாம் என்றார் முனிவர். கிருஷ்ணர் வற்புறுத்தினார். நான் சுற்றி கொண்டே இருப்பவன். சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லது என்றார் உதங்கர். கிருஷ்ணர் அதையும் ஒப்புக்கொண்டார். அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார். தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள், தண்ணீர் கிடைக்கும். ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் கிருஷ்ணர். உதங்கர் ஒப்புக்கொண்டார். நாட்கள் கடந்தன. உதங்கர் ஒருமுறை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு தாகம் எடுத்தது. பக்கத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்போது கிருஷ்ணரை நினைத்தார். கிருஷ்ணரின் திருவுள்ளம் தொலைதூரத்தில் இருந்தாலும் உதங்கரின் எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார். உதங்கருக்கு தேவாமிர்தம் தரும்படி சொன்னார். தேவேந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிர்தம் தருவதில்லை. நீங்கள் சொன்னபடியால் கொடுக்கிறோம். ஆனால் என் விருப்பப்படித்தான் செல்வேன் என்றார். கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். இந்திரன் ஒரு புலையரின் வடிவத்தில் உதங்கரிடம் சென்றான். அழுக்கான உடல், அதைவிட அழுக்கான ஒற்றையாடை, பஞ்சடைந்த தாடி, மீசை, கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகரக்கோலை, பக்கத்தில் சொறி பிடித்த நாய். இந்த கோலத்தில் சென்றான். உதங்கரிடம் சென்று தகரக்கோலையை நீட்டினான். அருவருப்படைந்த முனிவர் அவனை விரட்டினார். மாற்று உருவில் வந்த இந்திரன் நீரை குடிக்கும்படி வற்புறுத்தினான். முனிவர் கேட்கவில்லை. இந்திரன் சென்று விட்டான். தனக்கு வாக்களித்தபடி கிருஷ்ணர் நீரை கொடுக்கவில்லை என்று உதங்கருக்கு கிருஷ்ணர் மீது மகா கோபம் வந்தது. எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தாகத்தை தணித்து கொண்டார். கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் சந்தித்தார். உதங்கர் முகத்தை திருப்பிக் கொண்டார். புன்சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர், என்ன முனிவரே, உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பினேன். நீங்கள் அவனை விரட்டி விட்டீர்களே என்றார். உதங்கருக்கு தன் தவறு புரிந்தது. உதங்கர் பெரிய தவயோகி. ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை? விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனே அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியது தானே. அப்படி செய்ய விடாமல் உதங்கரை தடுத்தது எது? உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணம் காரணம். ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமில்லை. எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பதும் முக்கியமில்லை. புறத்தோற்றம் முக்கியமில்லை. தோற்றத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம். பார்த்தல், கேட்டல், நுகருதல், உணர்தல், சுவைத்தல் என்ற 5 புலன்களினால் எதனை அனுபவித்தாலும் அதில் இறைவன் இருக்கிறார் என்பதை கிருஷ்ணர் உதங்கருக்கு உணர்த்தினார். உதங்கர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் தன்மை இருந்தது. தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது. அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது. ஆகவே தனது மாய விளையாட்டால் இதனை உதங்க முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றினார் கிருஷ்ணர். பார்த்தல், கேட்டல், நுகருதல், உணர்தல், சுவைத்தல் என்ற 5 புலன்களினால் எதனை அனுபவித்தாலும் அதில் இறைவன் இருக்கிறார். இறைவனின் அருளாற்றல் இருக்கிறது என்பதை நாமும் உணர்வோம். இறைவனடி சேர்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். ஜெய ஜெயசங்கர, அரகர சங்கர.